ஹாய்! சாட்டர்டே மார்னிங். இந்த வீடியோ நார்மல் ஷார்ட்ஸ் வீடியோ விட கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இப்போல்லாம் சாட்டர்டே வந்தாலே ஒரே குஷி தான். ஏன்னா நல்லா தூங்கலாம், லேட்டாக எந்திரிக்கலாம், நமக்கு பிடிச்ச வேலையை பொறுமையாக செய்யலாம். ஈவன் அது வீட்டு வேலையாக கூட இருக்கலாம். இந்த குஷியெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற வரைக்கும் தான் பாசிபிள். ஆஃபீஸ் போயிட்டா கண்டிப்பாக முடியாது. ஸோ இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கணும். ஸோ நல்லா தூங்கி மார்னிங் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு சூப்பராக ஒரு டீ போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சமாக இஞ்சி மட்டும் சேர்த்து இஞ்சி டீ மாதிரி போட்டுட்டேன். அப்படியே போட்டு டீ அழகாக குடிச்சிட்டு அடுத்தது மதியம் லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார் வச்சுட்டு கேரட் பொரியலும் கோவக்காய் ஃப்ரையும் தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். வீக்லி ஒரு நாள் சாட்டர்டே மட்டும்தான் என்ன சமைக்கலான்னு பொறுமையாக யோசிச்செல்லாம் சமைக்க முடியும். மற்ற நாள்லாம் சொல்லவே வேணாம், கண்டிப்பாக அந்த டைமே இருக்காது. எந்திரிச்ச உடனே கொஞ்ச நேரத்துலேயே லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஒர்க்குக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த சமைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக இருக்காது. அந்த டைமில் என்ன தோணுதோ இல்லை என்ன இருக்கோ அதை வச்சு சமைச்சிடுறது. இது ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே பொருந்தும். காலையில் எந்திரிச்சு அவசரமாக சமைச்சு வச்சுட்டு பசங்களை ஹஸ்பண்டை எல்லோரும் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு அவங்களும் கிளம்பி வேலைக்கு போயிட்டு அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அகைன் அதே சந்தோஷத்தோட ஃபேமிலிக்காக குக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுற எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா இது ஒரு நாள் 2 நாள் செய்கிறது கிடையாது, காலகாலமாக செஞ்சிட்ருக்காங்க. இதை நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம், ஆனால் இதில் நிறைய இருக்குது. இதில் நிறைய பேர் வெரைட்டி செய்கிறது, ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது, ஈவினிங் அகைன் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்லாம் பார்க்கும்போது நிறைய இருக்குது. இப்படி நமக்காக பார்த்து பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? கண்டிப்பாக நன்றி தான் சொல்லணும். நன்றின்றது வேர்டாக சொல்கிறது கிடையாது. குட்டி ஹெல்ப் பண்ணலாம், இல்லைன்னா சூப்பராக இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கலாம். இதை தவிர அவங்க வேறு எதுவுமே பெருசாக நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. நமக்காக ஒருத்தவங்க சமைச்சு தரும்போது அந்த அருமை நமக்கு கண்டிப்பாக தெரியாது. நம்ம அந்த இடத்துல வரும்போது தான் அதோட அருமை உண்மையாகவே புரியும். இது நான் சமைக்கும்போது கற்றுக்கிட்டேன். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சாம்பார் கேரட் பொரியலெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தான் கோவக்காவே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கோவக்காய் அரைகிறது ரொம்பவே கஷ்டம்தான், ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கோவக்காய் ஃப்ரை நான் எப்படி பண்ணேன்னு ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கட் பண்ண கோவக்காயில் 1 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோன்னா அதில் மசாலா ஊறிடும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பொறுமையாக சிம்மில் வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். அப்புறம் மதியம் சூப்பராக சமைச்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.